இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பர்மிஜானான்னு சொல்கிற ஒரு இட்டாலியன் டிஷ். இதை நம்ம கத்திரிக்காய் வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். 2 பெரிய கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா மாவு, இது டொமேட்டோ பாஸ்தா சாஸ், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் பொடிச்சு வச்சுக்கணும், அப்புறம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் துருவின சீஸ் 1 கப்பு, ஒரு 3 முட்டையை உடைச்சி நல்லா அடித்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, மெல்லிஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம நல்லா கழுவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை நம்ம சுத்தமாக ட்ரை பண்ணிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. ஒரு டிஷ்யூ வச்சு அதை நீட்டாக தண்ணியே இல்லாத அளவுக்கு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் ஸ்லைசஸ் மேலே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் போட்டு அதை கத்திரிக்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பேனில் ஆயில் வச்சுக்கிட்டு அந்த பீஸஸ் எடுத்து மைதா மாவில் நல்லா எல்லா பக்கம் மைதா மாவு படுற மாதிரி நல்லா பரட்டிக்கணும். அந்த நல்லா பரட்டின பிறகு அந்த பீஸை நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்கிற முட்டையில் நல்லா டிப் பண்ணி அதை அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை டீப் ஃப்ரை பண்ணி ஒரு ட்ரேயில் வச்சுருக்கோம். இதை அந்த சாஸை ஒரு ட்ரேயில் தடவி அது மேலே இந்த கத்திரிக்காவை 3 லேயராக நம்ம வைக்க போகிறோம். ஸோ நம்ம அதை வரிசையாக அடுக்கிட்டு இது மேலே ஒன்று மேலே ஒன்று 3 லேயராக நம்ம அதை வைக்க போகிறோம். இப்போ நான் 2 லேயர் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த சாஸை அது மேலே நான் போடுறேன். நல்லா சாஸ் அதில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி போட்டுக்கோங்க. அது மேலே சீஸ் நல்லா நிறையவே அதை தூவிக்கோங்க. மேலே கொஞ்சம் பெப்பர், அது மேலே நம்ம இன்னொரு லேயர் கத்திரிக்காய் பீசஸை வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம காஞ்ச மிளகாய் தூள் வச்சுருக்கோம் இல்லைங்களா, பொடி பண்ணி அதை அது மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே நல்லா சீஸை நம்ம தூவிக்கிறோம். இதை ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு மைக்ரோவேவை வச்சு அதில் நம்ம 1/2 அன் ஹவர் குக் பண்ண போகிறோம். இந்த டொமேட்டோ பாஸ்தா சாஸ் நான் வீட்டிலே செஞ்சது. அது உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பர்மிஜானா ரெடி ஆகிடுச்சு.
இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. இந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.